வணக்கம். நான் உங்கள் வெற்றி பிறவா. உங்களுக்கு தெரியும், நாங்கள் தாயகம் எங்கும் பல்வேறு உதவிகளை புலம்பெயர்ந்த மக்களின் நிதி பங்களிப்புடன் செய்து வருவது உங்களுக்கு தெரியும். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது யூடியூப் மூலமாக வெற்றி பிறவா எனும் யூடியூப் மூலமாகவும் அதே போன்று வெற்றி பிறவானும் எங்களுடைய பேஜ் மூலமாகவும் நாங்கள் செய்கின்ற உதவிகளை நீங்கள் காணலாம். கடந்த 2 நாட்கள் முன்பு இங்கே இந்த குடும்பத்தின் நிலையினை நாங்கள் யூடியூப் மூலமாக பதிவிட்டிருந்தோம். அதனை பார்வையிட்ட சிலர் இந்த குடும்பத்தின் உண்மையான நிலையினை முழுமையாக தரும்படி எங்களிடம் கேட்டிருந்தனர். எனவே என்ன நடந்தது, இந்த பிள்ளைகளின் தாய் தந்தை எங்கே, என்ன நடந்தது இவர்களுக்கு என்பதை இப்போது நாம் அந்த அம்மாவிடமே கேட்டறியலாம். இது உங்களோட பேர பிள்ளைகள்? நம்ம பேர பிள்ளைய 2 பிள்ளைகளுக்கும் வருத்தம். இவள் பிடிச்ச நாளோட சண்டையை பிடிச்சிட்டு பிள்ளைகள் 2 இந்த பிள்ளைகள் அம்மா பிள்ளைகள் 2 இந்த அவள் அந்த வளவுக்குள்ள போட்டுட்டு அவள் ராவோட ராவாக வெளிநாடு போயிட்டான். எவ்வளோ மட்டும் தெரியும். நானே இருட்டா போய் இது பொடியன் கத்துறான், என்ன பாப்பும் கத்துறான்னு பிள்ளை கெடுத்து தங்க போனேன். பொடியன் பட்டு கிடந்து கத்துறான். பிள்ளைகள் 2 பேர் இருக்குது, தாய் இல்லை, எங்கே ஓடிட்டா உயிரோட இரவா. இந்த பிள்ளைகளோட வைப்பேன் விழாவிட்ட போயிட்டான். நான் மறுகாத்துக்கு வந்து பிள்ளைகளை தூக்கி கொண்டு இங்கே போட்டு இவவும் இல்லை, இவ களத்துக்கு போகிறவ களத்துக்கு போயிட்டாவும். நான் மட்டும்தான் பிள்ளைகளை கொண்டு போடுறது, நான் மட்டும்தான் இருந்தேன். அன்று அப்படிய கத்தினதான் நான் வச்சுட்டு இருந்ததான் இருந்தா. மறுகா ஒரு தொடர்பும் இல்லை, ஒன்றும் தெரியும். ஒரு 3 மாதத்துக்கு பிறகுதான் அவள் கோல் எடுத்து பக்கத்து வீட்டில் கோல் எடுத்து சொன்னால், நான் என்னிடத்தை நிற்கிறேன், அம்மா அவளை வந்து கதைக்க சொல்லாண்டு. மறுகா நான் போய் எங்கே இருக்கிறான், நான் சவுரியில் இருக்கிறேன், வெளிநாடு போயிட்டியாவோ அவளை வந்து அம்மாங்க நான் கேட்டேன். நான் மறுகா வீட்டுக்கு இது வந்துட்டேன். அதோட தொடர்பு இல்லை. அப்பா என்ன நடந்த? அப்பா அவன் வந்து 2000, 1000, 1500 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தந்து போட்டுதான் அவன் போனவன். எத்தனை வருஷத்துக்கு முதலம்மா? 2 வருஷத்துக்கு முதல். இப்போ 1 வருஷத்துக்குள்ள துப்புரவா வாரதும் இல்லை, பிள்ளைகளை பார்க்குறதும் இல்லை. நாங்கள் தான் எங்கட பாட்டுக்கு தான் நாங்கள் என்ன போட்டு வச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் ஆண்டை சொல்லியிருந்தீங்க, மகளும் இந்த பிள்ளைகள அம்மாவும் வேறு கல்யாணம் கட்டி அவரும் வேறு கல்யாணம் கட்டித்தாரு. கல்யாணம் கட்டி அவருக்கு ஒரு பிள்ளை, அவள் வேறு கல்யாணம் கட்டி அவருக்கு ஒரு பிள்ளை. இந்த பிள்ளைகளை நடுத்தருவில் விட்டுட்டு, இந்த வயது போன ஆக்களோட விட்டுட்டு, இந்த தாயும் தந்தையும் வெவ்வேறு திருமணம் செஞ்சு அதில் ஒரு பிள்ளை அவங்களுக்கு 2 பேருக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு உங்களோட மகள் தொடர்பு ஒன்றும் கிடைக்கல? தொடர்பும் எனக்கு தெரியாது. நான் அவர்கிட்ட கேட்குறதும் இல்லை. அவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கா அவன்ட்டு கதைச்சதான் இதுகளை பார்க்குறாரு, வெட்டுக்கிறங்கி திட்டாரு. நான் வச்சு பேச்ச கதையும் கேட்குறேன். பிள்ளைகள் 2 பார்த்துட்டு இருந்தா சமைச்சு கொடுக்குறான், இல்லை அடி வச்சு திரிக்கிறதான். இந்த பிரச்சனைக்குள்ள இந்த கொரோனாக்குள்ள லாம் பண்ணல, மாவில்லை, தேங்காய் விளக்க கொளுத்தி வச்சுட்டு இருந்தோம். முழுகுதிரி வாங்கி முழுகுதிரி கொளுத்தினோம். நாங்கள் பட்ட தூரம் கணக்கு இல்லாத தூரம். அப்போ பெத்த தகப்பன் இருந்தால் அவன் ஒரு நேரம் இல்லாடி ஒரு நேரம் பார்ப்பான் தானே. அவன் கடைசி மட்டும் இல்லை, அவளும் இல்லை. இப்படியான நிலை அடிக்குமா? இப்போ இந்த படியனுக்கு பிள்ளைக்குமே எத்தனை வயதம்மா? எனக்கு 18 வயது, 23 வயது. பிள்ளைக்கு 23 வயது, எனக்கு 18 வயது. இவ்வளவுக்கும் இப்படி நாங்கள் பார்க்குறோம்ன்றத பாருங்க. நீங்கள் 2 பேர் சவுக்காரம் வாங்கினா சவுக்காரம் காணதில்லை, ருஞ்சோ வாங்கினா ருஞ்சோ காணதில்லை. 2 நேரத்துக்கும் அதுக்கப்புறம் மூத்திரச்சில கழுவணும். எல்லாம் அந்த மாதிரியான பெரிய தூரம் அடிக்குமா? நீ வரக்குள்ளையில் அவங்களுக்கு ஒன்று லேசாக இருந்தது. இப்போ பிள்ளைகள் மூலம் பெருது எங்களுக்கு வயது வயது 1 மேலாம் வரி. உண்மையில் இந்த வயோதிப இருவரும் இன்னும் பல வருடங்கள் இந்த பிள்ளைகளுக்காக இவர்களின் உயிரையும் கடவுள் இன்னும் பல வருடங்கள் விட்டு வைக்க வேணும். இருந்தும் இவர்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் இந்த பிள்ளைகளை யார் பார்ப்பது? அது ஒரு கேள்விக்குறியான விடயம்தான். இந்த அம்மா அவங்க கல்யாணம் கட்டலையா? அவருக்கு ஒரு பிள்ளை, பிள்ளை பிறந்து 1 வயதால் அவர் நெஞ்சு குடிச்சு அவர் செத்துட்டாரு. அவர் சாக பிள்ளைய வச்சு திருந்து பிள்ளைய ஒரு கட்டி கொடுத்தவர்.
கட்டி கொடுத்து அதுக்கு ஒரு உள்ள பிறந்தாப்ப அதுக்கும் செத்துட்டு அது சாக நான் கூட்டி கொண்டு இங்கே வச்சுட்டு இருக்கிறேன்னு கல்யாணம் கட்டி எத்தனை வயதுல கல்யாணம் கட்டினவ, எத்தனை வயசுல கணவர் இழந்தவங்க? வருஷம் ஒரு புள்ள பிறக்கிறதுக்கு இடையில ஒரு புள்ள பிறந்து செத்து தானே அதெல்லாம் இப்போ கணக்கு தெரியுமா மகன்? கல்யாணம் முடிக்கக்குள்ள எத்தனை வயது இருக்கும் அந்த அம்மா? இத்தனைக்கு இப்போ உங்களோட தானே இருக்கிறார். உங்களுக்குள்ள 2 பேரும் அக்கா தங்கச்சி இல்லையா? இவ்வளோ காலமா இந்த பிள்ளைகளையும் உங்களோட இருந்தாவ பார்க்குறாவ இல்லையா? அதுக்காக அவைக்கு முதல் அவையும் இன்னும் ஒரு கொஞ்ச காலம் என்னம்மா இன்னும் 100 வயது வரையும் என்றாலும் உயிரோட இருக்கணும் 2 பேரும் இல்லையா? என்ன இந்த மதியம் என்னம்மா சாப்பிட்டீர்? சோறாக்கினாங்க, சோறாக்கி சூட மீன் வாங்கி கறியாக்கினேன். 40 சனிக்கிழமை 45 செய்யறதுக்கு நல்லி வச்சு எப்பயாவது சாப்பாடு இல்லாமலும் கிடந்திருக்கீங்களா? 90ஆம் ஆண்டுங்களுக்கு ஆறு கொண்டு வந்த 90ஆம் ஆண்டு இல்லம்மா, இப்ப இந்த பிள்ளைகளப்பா ஒரு நாளுக்குள்ள கறி இல்ல, சோறு இல்ல, மாப்பொட்டி இல்ல, விளக்கு வெளிச்சம் இல்ல. நான் பெரியாக்கெல்லாம் தான் கொண்டு படுத்துருந்தேன். நாங்க என்ன செய்யறேன்? தேங்காய் காபத்தில் வாங்கினா 3 நாளைக்கு பத்த வைக்கலாம். நெருப்பொட்டி இல்ல, பெண்ணோட குளிசல்ல. நாங்க விட்ட தூரம் ஆரும் படல மகன். நீ போயிட்டு இருந்துதா வெளிநாடு. அப்ப உனக்கு என்ன இருந்தா நீ வந்தவங்களை பார்த்து தானே இருப்பா. வெளிநாடு இல்லம்மா, நானும் கொஞ்சம் காலம் சின்ன பிரச்சனைகளால வந்து பார்க்கலாம் போயிட்டுது. வந்து சொல்றேன் வாழைச்சனை வந்து நெடுக்க சொல்லும். அவரில்லையாமா நெடுக்க கேட்கிற வந்து அவர் செய்தாரு வெளிநாடு. இவங்க என்னம்மா கூட சாப்பிடுவாங்க? இப்ப வேற முடியும் சாப்பிடுறது இல்லை. கொஞ்சம் சோறு மத்தியானத்துல இந்த மீன் சதியோட கொஞ்சம் சோறு கொடுத்தா, உதவி கொஞ்சம் பால் அடிச்சு கொடுத்தா. பால் குடுத்தோடனே சக்தி எடுக்குதுகளே மகன். அந்த பால் குடிக்குது இல்ல மகன், பால் குடிக்குது கொஞ்சம் குடிக்குதுகளே சக்தி. பழங்கள் எதுவும் சாப்பிடுவாங்களா? ஆப்பிள் பழம் வாங்கினா கத்தியால சீவி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிறேன் நான் தான், எல்லாம் கொடுக்குறேன் நான் தான். எல்லாம் கஷ்டமா தானே இருக்கு. ஆம், கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாங்கள் இட்ட வீடியோவை பார்வையிட்ட சுவிஸில் இருக்கின்ற எங்களுடைய ரவி அண்ணா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தொடர்ச்சியாகவே ரவி அண்ணா பல உதவிகளை செய்து வருகின்றார். அவருடைய பணத்திலும் வேறு அவருடைய நண்பர்கள் மூலமாகவும் அவர்களிடமும் உதவிகளை பெற்று செய்து வருகின்றார். எனவே சுவிஸ் ரவி அண்ணா அனுப்பிய இந்த குடும்பத்துக்காக 50,000 ரூபாய் பணத்தினை எங்களுக்கு அனுப்பியிருந்தார். எனவே இந்த நேரத்தில் சுவிஸில் இருக்கின்ற ரவி அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அவரும் அவருடைய பிள்ளைகளும் குடும்பத்தோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். எனவே உதவி என்பது இப்படிப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதுதான் உதவி. இங்கேயும் பலர் உதவி செய்கின்றார்கள், குறை கூறவில்லை. இருந்தும் உதவிகளை தேடி சென்று இப்படியான மக்களை வழங்குவதுதான் சிறப்பான உதவியாக இருக்கும். அந்த உதவிதான் அங்கே புலம்பெயர்ந்த நாட்டிலிருந்து கஷ்டப்பட்டு பணத்தை தருபவர்களுக்கும் ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். அதே போன்று கொடுக்கின்ற உங்களுக்கும் ஒரு நிறைவான ஒரு எண்ணத்தை உங்களுக்கு அது வழங்கும். எனவே நீங்கள் கொடுக்கின்ற உதவி மிகவும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு கொடுத்தால் நல்லதென்று நினைக்கின்றேன். சுவிஷன்னா தந்த 50,000 ரூபாயை தற்போது இந்த தாய்மார்களிடம் கொடுக்க இருக்கின்றேன். தெரியாம இந்த காசு வச்சு என்ன செய்ய போறீங்க? இப்போ நீங்க என்ன செய்வீர்கள்? அல்லது வீட்டை வச்சிருப்பீங்களா, பேங்கல்ல போட போறீங்களா, என்ன செய்ய போறீங்க? இந்த 50,000 ரூபாயை நீங்க என்னம்மா செய்ய போறீர்கள்? உங்களுக்கு வருத்தம் வேண்டாம், நீ சாப்பாடு வீட்டில் வச்சிருக்க கூடாது, தனியாக இருக்கிற நீங்க. நன்றி அம்மா. நன்றி ரவி அண்ணன். சுவிஸில் இருக்கின்ற ரவி அண்ணனுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
இதே போன்று எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிட விரும்பினால் வெற்றி பிரபாயனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாகவும் வெற்றி பிரபாயனம் எங்களுடைய பேச்சை பின்தொடர்வது மூலமாகவும் எங்களுடைய உதவி திட்டங்களை நீங்கள் பார்வையிடலாம். மீண்டும் ஓர் உதவி திட்டத்தை ஊடாக சந்திப்போம். நன்றி. சந்தாக்களுக்கு என்னம்மா சொல்றீங்க நீங்க? நன்றி சொல்கிறோம். வணக்கம். நன்றி வணக்கம். நீங்கள் செய்தது எங்களுக்கு பெரிய உதவி மகன். எங்களுக்கு நாங்கள் அவ்வளவு விடப்படுறோம் மகன். நன்றி மகன். நீங்கள் எங்களுக்கு நாங்கள் நீங்கள் எவ்வளோ உதவி எங்களுக்கு செய்த தம்பி இல்லாடி நாங்கள் இதுக்கு முதல் என்ன நடந்திருக்க மாட்டேன் தெரியாம எங்களுக்கு இந்த தம்பி அம்மா முதல் வந்து நாங்கள் கிடந்த வீட்டுக்குள்ளே பாம்பும் பல்லியும் உடனே வந்து ஓலை வாங்கி உடனே தகரம் வாங்கி ஓலை கட்டி தந்து கொடுத்தாம்மா. அது போனது. அதுக்கு பிறகு அது இடைக்கிட வந்து போனது. இப்போ ஒரு 5 வருஷம் வச்சு பாருங்க. நான் இப்போ வந்து தான் திரும்பி நான் தொடங்கி செய்கிறாரு. நன்றி மகன். ரவியண்ணாக்கு எங்களுக்கு உதவி செய்த ரவியண்ணாக்கு கூட குடும்பமே நல்லா இருக்கணும் என்று தான் நான் மகன் சொல்லுவேன்.